அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மன அமைதியை தரக்கூடிய பெருந்தோட்டத்தில் அமைந்த ஐராவதீஸ்வரர் சிவ ஆலயம் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பல தேவர்கள் முனிவர்கள்னே வழிபட்டு பலன் பெற்றிருக்காங்க. மேலும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னா, இதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் இந்த ஆலயத்தை வழிபடுவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கல இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஆலயம் எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறையில் மாவட்டத்தில் பெருந்தோட்டம் என்ற இடத்துல தான் இந்த ஐராவதீஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்குங்க. சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் சோழர் காலத்தை சேர்ந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவனா ஐராவதீஸ்வரர்னும் இரவி அதிதுள்ள ஆம்பிகைன்னு சொல்லுவாங்க. ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் சிறப்பாக என்ன ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னா, மகாலட்சுமி தேவி துர்வாச முனிவரிடம் மலர் மாலை ஒன்றை அளித்திருக்காரு. அதனை பார்த்தீங்கன்னா துர்வாச முனிவருமே இந்திரனுக்கு பரிசளித்திருக்காராம். இந்திரன் அந்த மாலையை தன் அமர்ந்திருக்கக்கூடிய ஐராவதம் மேலே வெள்ளை யானைன்னு சொல்லக்கூடிய அந்த யானை மீது வைத்திருக்காரு. ஆனால் அந்த யானையோ பார்த்தீங்கன்னா மாலையை தரையில் வீசி காலால் மிதிச்சிடுச்சு. இதை கண்ட துர்வச முனிவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. தலைக்கேறியதும் பார்த்தீங்கன்னா ஐராவதத்தை பார்த்ததுமே, நான் கொடுத்த மாலையை நீ பார்த்தீங்கன்னா அவமதித்தது உனக்கு தேவலோகத்தில் இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூலோகத்தில் சென்று காட்டு யானையாக சுற்றி திரிவாயின்னு சாபமிட்டாராம். இதனால் பார்த்தீங்கன்னா பூலோகம் வந்த அந்த யானையுமே பல ஈஸ்வரன் கோவிலுக்கு சென்று வழிபட தொடங்கியிருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா பூலோக வந்த யானையுமே ஒவ்வொரு சிவாலயமாக சுற்றி திரிந்தது. ஒரு முறை இத்தலத்துக்கு வந்தபோது தான் இங்கிருந்த விநாயகர் இறைவனை வழிபடக்கூடாதுன்னு வாதிட்டு இருக்காரு. அந்த விநாயகர் ஆலயத்தின் வடகிழக்கு திசையில் பாதாடும் கணபதினு பெயரில் அருள்வாளிக்கிறாருங்க. பின்பு சமாதானம் அடைந்த விநாயகரோ யானையை வழிபட அனுமதித்திருக்கு. அதன் பின்னாடியே யானைக்கு சாப விமோச்சனமும் கிடைத்ததாகவும் சொல்கிறாங்க. ஐராவத யானை வழிபட்டதால் இத்தல இறைவனை ஐராவதீஸ்வரர்னு சொல்கிறாங்க. இங்கு ஆலயம் கிழக்கு நோக்கி இருக்குங்க. கோவிலில் முகப்பை தாண்டியதுமே பலிபீடம் நந்தி காட்சியளிக்கும். அடுத்ததாக மகா மண்டபத்தின் தென் திசையில் 4 திருமேனி இருக்கு. வலதுபுறத்தில் அன்னை அது துல்லிய அம்பிகையும் 4 திருக்கரங்களோடு அருள்பாலிக்கிறார். மேல் இருக்கரங்களில் குங்குமத்தையும் தண்டையும் தாங்கிட்டு கீழ் இருக்கரங்களையும் பார்த்தீங்கன்னா அபாய வராத ஹஸ்த முத்திரையோடு நின்ற கோலத்தில் தான் தென் திசை நோக்கி காட்சியளிப்பா. நவராத்திரியில் 9 நாட்களும் அனைத்து விதவிதமாக இங்கு அலங்காரம் செய்யப்படுதுங்க. இங்கு மகாமண்டபத்தை அடுத்து அர்த்த மண்டபம்னு சொல்லுவாங்க. இங்கு கருவறையில் இறைவன் லிங்க திருமேனியில் கிழக்கு திசை நோக்கி அருள்பாலிப்பார். தேவக்கோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி பிள்ளையார் பிரம்மா துர்கா வீட்டு இருப்பாங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமையில இங்கு ராக காலத்தில் 4 வாரத்துக்கு துர்கைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறுங்க. அதே போல் இந்த திருச்சுற்றுல தல விநாயகர் முருகன் வள்ளி தெய்வானே மகாலட்சுமி சண்டிகேஸ்வரர் அருள்பாலிப்பாங்க. வடகிழக்கு மூலையில் நவகிரகங்கள் காட்சியளிக்குதுங்க. இத்தல இறைவனை வழிபட்டு வந்தாலே கோபம் குறைந்தே மனதில் அமைதியும் நிதானமும் நிலவுதுன்னு சொல்லுவாங்க. ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபடுவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கோப குணத்தை குறைத்து மன அமைதியை தருங்க. மேலும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை தொடர்ந்து நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைனால வழிபட்டு வந்தால் விரைவில் திருமணம் நடக்குங்க. பெண்களுக்கு ஒரு சிறந்த பரிகார தலகமாகவும் இருக்குது. மேலும் இந்த பதிவில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கோவிலுக்கு எந்த கிழமையில் எந்த நேரத்தில் சென்று வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்க போகிறேன். கோவிலுக்கு சென்றால் இறைவன் அருள் கிடைக்கும் என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயங்க. நம்ம பிரச்சனையை தீரும், நன்மைகள் நடைபெறும்னு எல்லோருக்குமே தெரிந்தது தான். அதனால தான் நம்ம கோவிலுக்கு போய் வழிபடுறோம். ஆனால் அனைவருக்குமே ஒரு மாதிரியான பிரச்சனையோ வேண்டுதலோ இருப்பது இல்லை. அதனால் அவரவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு உரிய நாளில் கிழமை நேரத்தில் சென்று இறை தரிசனம் செய்தால் அதற்கான முழு பலனும் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் சிவபெருமானை வழிபடுவதற்கு குறிப்பிட்ட நாள்லையும் கிழமையிலும் நேரம் ஏற்றதாக சொல்லப்பட்டிருக்கு. எந்த கோரிக்கைக்காக சிவனிடம் முறையிடுறீங்களோ அந்த நாளில் அதற்கான நேரத்தில் சென்று வழிபட்டாலே போதும்,
அதிகமான பலன் உண்டுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேற வேணும்னு நினைச்சிங்கன்னா எந்த நேரத்தில் சிவன் கோவிலுக்கு செல்லலாம், பிரதோஷத்தன்று சிவ வழிபாடு செய்தால் என்ன பலன் உண்டுன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். கோவிலுக்கு செல்வதற்கு நேர காலம் பார்க்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம செல்லக்கூடிய கிழமை, தேதி, நட்சத்திரம், காலம் பொறுத்து தான் அந்த கோவிலுக்கு சென்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களுக்கும் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுது. அந்த வகையில் சிவபெருமானை தரிசிக்கக்கூடிய நேரத்தையும் கிழமைக்கு ஏற்றவாறு பலன்களும் மாறுபடுங்க. இதனால் மற்ற நாட்களை விட பௌர்ணமி நாளில் மட்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வதற்கு திருவண்ணாமலையில் குவிறாங்க. பிரதோஷம், சிவராத்திரி, பௌர்ணமி தவிர எந்தெந்த நாட்களில் சிவனை தரிசித்தா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானுக்கு பார்த்திங்கன்னா பிரதோஷ வேலையில் நந்திக்கு தனி சிறப்பு இருக்குது. இந்த வேலையில் நாம் மூலவரை நந்தி பெருமாளையும் கொம்புகளுக்கிடையே பார்த்திங்கன்னா இடைவெளியில் தரிசிக்கும் போது சிவனுக்கும் நந்திக்கும் இடையில் செல்லக்கூடாது. சிவனாலயத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விதி தாங்க இது. மேலும் சிவபெருமான் விஷம் உண்டு சயனத்தில் இருக்கக்கூடிய திருவிளையாட புரிந்த பிறகுதான் எழுந்து அம்பிகையை தரிசிக்கும்படி சத்திய திருத்த ஆடையும் அதை கண்ட நந்தி தேவரோ ஆனந்த நிலையில் உடல் பருத்திருக்காரு. அதனால் கைலாயம் மறைக்க பெற்றிருக்குங்க. நந்தியின் கொம்புகளுக்கு இடையே இருந்த இடைவெளியில் ஈசனின் நடனத்தை தேவர்கள் கண்டுகளித்திருக்காங்க. இதே காரணமாக தான் பிரதோஷ நேரத்தில் நந்தி தேவரின் கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் தரிசிக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பிரதோஷ வேளையில் நீங்கள் அருகம்புல்லை மாலையாக கட்டி நந்திக்கு சாட்சி வழிபடுவதோ, வில்வா, மறிக்கொழுந்து, மல்லிகை பூவை மலர்களால் அலங்கரித்து செய்து வழிபடுவதோ சிறப்பான பலன் உண்டு. சனிக்கிழமை பிரதோஷ காலங்களை ஈசனை தரிசித்தாலே சகல பாவங்களும் விலகி நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் புண்ணிய பலன் செய்கிறோம். சகல சௌபாக்கியமும் உண்டாகுங்க. இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். இந்த பிரதோஷ நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய தானம் அளவற்ற பலன் தரும்னு சொல்லுவாங்க. பிறப்பே இல்லாத முக்தியை கூட கொடுக்கணும் சொல்லப்பட்டிருக்கு. சனி பிரதோஷத்தன்று சிவாலயம் சென்றால் 5 வருடங்கள் தினமுமே சிவாலயம் சென்ற புண்ணிய பலன் உங்களுக்கு உண்டுங்க. சனி பிரதோஷம் சாதாரண பிரதோஷ வழிபாடு தரக்கூடிய பலன்கள் 1000 மடங்கு பலன் தரும்னு சொல்லுவாங்க. இந்த சனி பிரதோஷத்தன்று மாலை நேரத்தில் சிவாலயங்களுக்கு சென்று உங்களால் இயன்ற அளவு பொருட்களை அபிஷேகத்திற்கு நந்தியை வழிபாடு செய்யக்கூடிய நேரத்தில் வழங்குவது சிறப்பான பலனை தரும். இந்த நாளில் நந்திக்கோ சிவபெருமானுக்கோ வில்வ மாலையும் திராட்சை மாலை அணிவிப்பது நற்பலன்களை இன்னும் தேடித்தருங்க. இது உங்களுடைய கைகளால் வில்வ அருகம்புல்லை திராட்சை மாலை கோர்ப்பது, அவற்றை கோர்க்கும் போது நமச்சிவாய மந்திரத்தை உங்களுடைய கோரிக்கையை மனதார சொல்லியபடியே கோர்ப்பது உங்களுடைய வேண்டுதலை விரைவில் நடத்தி வைக்கக்கூடிய வழியாக அமையும். மேலும் நீங்கள் சிவன் கோவில்களில் சென்று வழிபடும் போது திங்கக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை நாள் ராகு காலத்தில் சிவபெருமான தரிசனம் செய்தால் மன வியாதிகள் குழப்பமான சூழ்நிலை மாறும். செவ்வாய்க்கிழமை நாளில் விமகண்ட நேரத்தில் தரிசித்திங்கன்னா கடன் தொல்லைகள் இருந்து விடுபட முடியும். புதன்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கோவிலுக்கு செல்லும் போது அதிகாலை நடை திறந்தவுடனே முதல் தரிசனம் செய்ய, அபிஷேகம் செய்ய, தொழில உத்தியோக வளர்ச்சி, உயர் பதவி உண்டாகும். அடுத்ததாக வியாழக்கிழமை நாளில் நீங்கள் இரவு சுவாமியை பள்ளியறைக்கு எழுந்தரக்கூடிய நேரத்தில் தரிசிக்கும் போது இணையில்லாத செல்வம் உண்டாகும். அடுத்ததாக வெள்ளிக்கிழமை வரக்கூடிய நாளில் பௌர்ணமியோ சேரக்கூடிய நேரத்தில் நீங்கள் சிவபெருமானை தரிசனம் செய்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய அருள் உண்டுங்க. சனிக்கிழமையில் ராகு காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தீங்கன்னா கர்ம வினைகள் அனைத்தும் கலைந்துடுன்னு சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராகு காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தாலே எதிரிகளால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் விலகி உங்களுக்குள்ள தைரியம் உண்டாகும். இவைகளை விட மிக முக்கியமான லிங்கோத்பவ காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தாலே உங்களுக்கு பிறவா நிலையாகிய முக்தியை அடையலாங்க. லிங்கோத்பவ காலம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா திரியோதிசையும் சதுர்த்த திசையும் சந்திக்கக்கூடிய காலத்தின் பெயர்னு சொல்லுவாங்க. அதாவது அமாவாசை பௌர்ணமி தொடங்கி 13வது நாள் முடிந்து 14வது நாள் தொடங்கக்கூடிய காலம்தாங்க இது. இந்த நாளை லிங்க வழிபாடு தோன்றிய காலம்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லைங்க, சிவபெருமான் அடிமுடி காண முடியாத ஜோதி வடிவமாக மகாவிஷ்ணுவிற்கும் பிரம்மதேவருக்கும் காட்சி கொடுத்த நேரமாக சொல்லப்படுது.
இந்த நேரத்தில் சிவனை மனதார வழிபட்டு பிரதோஷ நேரத்தில் கலந்து கொள்வது சிவனுடைய அருளை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. தவறாம மன அமைதியை பெற வேண்டும் நினைச்சீங்கன்னா இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்க. நிச்சயம் மாற்றம் உண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஓம் நமச்சிவாய போற்றி எனும் பதிவை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.